அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் இன்னைக்கு முடக்கம் பட்டாங்க. இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது. டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வரைக்கும் போய் நாம் தமிழர் மூலியமா ஆலோசகர் எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றமே இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னான்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சின்னம் எல்லாத்துக்கும் பொது உரிமையான சின்னம். அவர் 10 மணிக்கே இந்த சின்னம் வேணும்னு கேட்டுட்டாரு. நீங்க வந்தது 10:01, அதனால உங்களுக்கு தார முடியல என்று நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாம சீமானுக்கு இந்த சின்னம் ராசி இல்லாத சின்னம், அதனால சீமானவர்களை இதை விட்டுருங்க அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இந்த காணொலியை கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது என் அன்பு சொந்தங்களே? இது திட்டவட்டமாக சீமானுக்கு இந்த சின்னத்தை கொடுக்க கூடாது என்று சூழ்ச்சி செய்துள்ளார்கள் என்றுதான் தெரிகிறது. யார் சூழ்ச்சி செய்தார்கள்? பிஜேபி அரசாங்கம் தான். அண்ணாமலை ஒவ்வொரு காணொலியும் சொல்லிட்டு இருந்தார், 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி என்பது இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லிட்டு இருப்பார், பாருங்க உத்து. ஆனா இது சூழ்ச்சி தான், முழுக்க முழுக்க சூழ்ச்சி தான் செஞ்சிருக்காங்க. அப்போ இவர்கள் யார்? பிஜேபி புறமுதுகு குத்துறவர்கள். நேரடியாக குத்த முடியாது இவர்களாலே. இவிஎம் மிஷினை வச்சுட்டு ஜெயிச்சிட்டு இருக்காரு. இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சியும் ஒன்று கூடி கூட்டம் போட்டு எங்களுக்கு இவிஎம் மிஷினை வேண்டாம், துண்டு சீட்டு போடுற முறைதான் வேண்டும் என்று ஏன் இத்தனை கட்சி இந்தியாவில் இருக்கு போராட மாட்டேங்கிறாங்க தெரியல. மோடினா பயமா? ஏன் ஜனநாயக நாட்டில் நம்ம வாழலையா? சொல்லுங்க. மோடியினுடைய அராஜகம் அதிகமாயிடுச்சு, இப்படிதான் சொல்ல முடியும் என் அன்பு சொந்தங்களே. மோடி எல்லா துறையும் கையில வச்சிருந்தாரு. அமலாக்கத்துறை வச்சிருந்தாரு, நிறைய இன்னும் பல துறைகள் வச்சிருந்தாரு. அப்படிதான் நினைச்சோம். இப்போ நீதித்துறையும் மோடியை கையில வச்சுக்கிட்டார். அப்போ இங்கு நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நீதி, நேர்மை, நியாயம் இங்கே அழிஞ்சு போச்சு. அநியாயம், அக்குருவம், கொலை, கற்பழிப்பு, தவறான சட்ட திருத்தங்கள், ரவுடிஸ், இதுதான் தலைவிரிச்சு ஆடுது. இதுதான் உண்மை என் அன்பு சொந்தங்களே. ஆனா மானங்கட்டவர்களே, இதற்கு வெள்ளைக்கார ஆண்டு இருக்கலாமே, இதற்கு எதற்கு நீங்கள் ஆள வேண்டும்? இதற்கு தான் நாங்கள் விடுதலை வாங்கினோமா? சொல்லுங்க அன்பு சொந்தங்களே. எத்தனையோ உயிர் தியாகம் பண்ணி விடுதலை வாங்கினது இதற்கு தானா? ஜனநாயக நாடு என்று பேசுகிறீர்களே, நீங்கள் ஆட்சி செய்வது ஜனநாயக முறைப்படி நீங்கள் ஆட்சி செய்கிறீர்களா? இல்லை. நான் தமிழரை கட்சி கண்டு பிஜேபி காரனும் திராவிடர் காரனும் நடுநடுங்கிறா, ஒண்ணு கூடா. இதுதான் உண்மை என் அன்பு சொந்தங்களே. ஏன் என்றால் நீதி, நேர்மை, நியாயத்துடன் அனைத்து இடங்களின் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கார் சீமான் என்ற ஒரு தலைவன். பிரபாகரனுடைய தத்துவத்தில் வந்தவர்கள் தான் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள். நாம் தமிழர் பிள்ளைகளிடம் என்ன இருக்குது என்று கேட்டால் இனவெறி இருக்கு. இனவெறி. என் நாட்டில், என் தமிழ்நாட்டில் எதற்கடா ஆரியன், என் தமிழ்நாட்டில் எதற்கடா திராவிடன் என்று தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் என்று இனவெறி இருக்கு இளைஞர்களுக்கு. இதனால் தான் நாம் தமிழர் பக்கம் படையெடுத்து இளைய தலைமுறைகள் போறாங்க. இதை பிடிக்காத சங்கி கூட்டங்கள் மாநாடு போட்டு இளைஞர் மாநாடு. திமுக 86,000 கோடி கடன் தள்ளுபடி. ஆனா ஒரு 86,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீட்டாட்டம், ஒரு பக்கம் மது பாட்டில், ஒரு பக்கம் ரெக்கார்டன்ஸ். இவர்களை தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தப்பா இந்த நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தான் மீண்டும் ஆட்சியில் அமர செய்கிறார்கள் இந்த தமிழக மக்கள். இதுதான் உண்மை என்று சொன்னாங்களே, வேறு ஒன்றுமில்லை. நல்லவன் எவன் கெட்டவன் என்று ஆராயாமல் ஓட்டு
வாக்களிக்கிறோம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா யாருக்கு முதலமைச்சர் நின்றுருக்காங்கன்னு பார்ப்பாங்க கர்நாடக மக்கள். ஓ, நம்ம கர்நாடகர்னா அவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள். இதே மாதிரி தெலுங்கானாவிலையும் தான் தெலுங்கர்கள் மட்டும்தான் அங்கு முதலமைச்சர் ஆக முடியும். இதே மாதிரி கேரளாவில் மட்டும்தான் கேரளாக்காரர்கள் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும். ஏனென்றால் வாக்களிக்கும் போது பார்ப்பாங்க, ஓ இவர் நம்ம கேரளாக்காரரா, ஓகே இவர் தான் போடுவேன்னு சொல்லிட்டு கேரளா மக்கள் வாக்களிப்பாங்க. நான் தமிழர் கட்சிக்கு நீங்கள் பயந்து ஒண்ணு கூடுறா ஆரியனும் திராவிடனும். நான் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தாலும் சரி, மக்கள் தெளிவாயிட்டாங்க. இங்கே பிஜேபி வேண்டாம் என்று மக்கள் தெளிவாயிட்டார்கள். ஏன் என்றால் நீங்கள் பாபர் மசதியை இடித்துதான் ராமர் கோயிலை கட்டினீர்கள். கட்டுவது தேவையில்லை. ஏன் எதற்காக கட்ட வேண்டும்? ஒரு மதத்தை புண்படுத்தி இன்னொரு மதத்தை மகிழ்ச்சி செய்வது இது எந்த விதத்தில் இந்த அரசு என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாட்டின் மன்னன் 3 மதத்தையும் சரியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதுதான் உண்மை. நீ மோடி அவர்கள் காவி தேசமாக மாத்திட்டு இருக்கார். காவி தேசமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என் அன்பு சொந்தங்களே. இதுதான் உண்மை. மீண்டும் மீண்டும் மோடியைக்கே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம நாடு 9 வருடத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. இன்னும் 9 வருடம் மீண்டும் மோடிக்கு கொண்டாந்தா நாடு சுடுகாடாயிரும். இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே. அதானிக்காக உழைக்கிறவர்கள், குஜராத்திகளுக்கு கடன் தள்ளுபடி பண்றவர்கள் ஏன் 9 ஆண்டுக்கு முன்னாடி 400 ரூபாய் இருந்த சிலிண்டர் அப்போ இந்த உலகம் ரன் ஆகலையா? மக்கள் வாழலையா? அப்போ பொருளாதாரம் ஒன்றும் நடக்கலையா? நோட்டை மாத்திரன்னு கலர் கலரா நோட்டை மட்டும் தான் மாத்தினார். அவர் செய்த சாதனை நோட்டு மட்டும் தான் மாத்தினார், வேற எதுவுமே மாத்தல. அம்பானி அவர் மோடியினுடைய சாதனை கலர் கலரா நோட்டு மாத்தினாரு. 400 ரூபாய் இருந்த சிலிண்டர் 1200 ரூபாய் கொண்டு வந்தார். ஜிஎஸ்டி எல்லாம் தொழில் முடக்கம். அம்பானி அதானிக்காக உழைக்கிறாரு. குஜராத்திகளுக்கு 68,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு. எந்த விதத்தில் சாத்தியங்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? மதவாத இனவாத கலவரமாக கொண்டு வரார். எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு சொந்தங்களே? நீங்க சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி வேண்டும் என்று குமுறுகிறீர்களே, எதற்கு வேண்டும்? அம்பானிக்கும் அதானிக்கும் உழைக்கிறதுக்கு வேண்டுமா? இல்லை இந்த நாடு சுடுகாடாகிறதுக்கு வேண்டுமா? செய்த சாதனை என்ன? ஒன்ன சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் மோடி வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, ஒன்ன சொல்லுங்க. அவர் செஞ்ச சாதனை என்ன இருக்கு? எத்தனை இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு? பிஜேபியினுடைய ஆட்சியே மதவாதம் இனவாதம் கலவரம், கடவுளை வச்சு அரசியல் செய்யறாங்க, மதத்தை வச்சு அரசியல் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டில் இந்த அரசியல் பிஜேபி என்ற அரசியல் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய முழக்கம்.